சேயிங் இப்போ ஸ்ரீகாந்த் ஒரு கோரிக்கை கேட்டிருக்காரு இல்லையா, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்ல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஜாமீன் கேட்டிருக்காரு. அது கழுவுறாங்க. 2 கேள்வி எனக்கு. நீ கொக்கையில அடிச்சப்போ உனக்கு குழந்தைங்க இருக்குன்னு நீ யோசிக்கலையா? 2வது கேள்வி, நீ ஷூட்டிங்ல இருக்கும்போது குழந்தைக்கு ஜுரம்னா விட்டு போயிருவியா? எங்க மண்டேல அம்மா மண்டே போட்டுட்டாங்க, நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ற எத்தனை ஆக்டர்ஸோட இன்டர்வியூஸ் பார்த்திருக்கோம் நாங்க. ஆல்சோ தேர்ட் கொஸ்டின், ஒரு சாதா மனிதனை இந்த மாதிரி புடிச்சு உள்ள வச்சிருக்காங்கன்னா என் குழந்தைய பார்க்க போனோம்னா விடுவாங்களா? எப்படி விடுவாங்க? அப்ப எதுக்கு? அந்த பையன் சொன்னது கரெக்ட் தான். இவங்க எல்லாம் நார்மல் பீப்புள் இல்ல, இவங்களுக்கு வேற சட்டம், இவங்களுக்கு எல்லாம் வேற சட்டம். திடீர்னு முளைச்சிருக்காங்க. ஸ்ரீகாந்த் ஃபேன்ஸ் எங்க போனாங்க? எத்தனை வருஷம் உங்க தலைவருக்கு படமே இல்லையே, ஏன்னு நீங்க கேட்கல? படமே கிடைக்கல. அவருக்கு பட வாய்ப்புகள் பாரு, ட்ரக்ஸ்ல இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்க. பாரதி ராஜா இன்னி வரைக்கும் நடிக்கிறாரு. அவருக்கு அந்த சினிமா ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும்ன்ற துடிப்பு போவே இல்லையே. மனுஷன் மூஞ்சில இளமை தெரியுது. He does not touch drugs. He doesn't touch drugs. வயசு வித்தியாசம் பார்க்காம பேசுவோம் நம்ம. வயசானது அதனாலதான் தொடமாட்டாருன்னா நீங்களே ஒத்துக்கிறீங்க தானே? இளம் தலைமுறை ஃபுல்லா காலி தொட்டுட்டு இருக்காங்கன்னு ட்ரக்ஸ. அப்ப இப்ப இருக்கிற இளம் நடிகர் நடிகைகள் எல்லாருமே இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுதான் இருக்காங்களா? நம்ம எல்லாரையும் ஒரு குட்டல தான் ப்ரோ போட்டாவணும். I'm not talking singers, just actors, actresses, directors, producer கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாட்னா காலையில எந்திரிச்சு அவனுக்கு கணக்கு பார்க்கணும். Lot know how to stay away from this. எனக்கு தெரிஞ்ச நிறைய ப்ரொடியூசர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணிருக்காங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க தம்பி. ஏன்னா அவங்க பிசினஸும் அடிப்படுது. அடுத்தனா காலைல வந்து வேற மாதிரி நடிச்சு கொடுக்குறானுங்க. ஸ்கிரிப்ட் எல்லாம் வேற மாதிரி வருது. இவங்க எல்லாம் அடிச்சுட்டு உட்காந்து எழுதினாங்கன்னா